கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு பெங்களூரு அரோரா சொல்லல அதுக்கு கொஞ்சம் தள்ளி எல்லாம் சாப்பிடுங்க உடம்புக்கு நடக்குது அந்த சமைக்கு அது பொருந்தாது. ஜெயினுக்கு விடுங்க எல்லாரையும். ஜெயின் கருப்பசாமி பெங்களூர் எல்லை தன் பிள்ளையின் வாழ்வை பற்றி கேட்க வந்தது யாரு? மாமா. அடுத்து இன்னொரு ஆம்பளையால் இருக்காரு, அது யாரு? வாங்க நிப்பாட்டிக்கோங்கோ. ஆமா, என்னம்மா பிள்ளை? கண்ணை முடிக்கா என்னன்னு கேட்போம். பேர் என்ன பேரு? உன் வீட்டு தெருவுக்குள்ளே போனேன், ஒரு ஓரத்தில் மாரியம்மன் இருக்காள இருக்கு என்ன? 1.25 ஆண்டுகள் கொஞ்சம் கிரகங்கள் சரியில்லாமல் திருமணம் சம்மந்தமான முயற்சி எடுத்து எதுவுமே நடக்கலை. இது சம்மந்தமாக வீட்டில் எது பேசினாலும் கூட தெளிவான முயற்சி எடுக்கிறதுக்கும் முடியாமல் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா? அதனால் இந்த கல்யாணத்தில் ஏன் இஷ்டம் இல்லை இவனுக்கு முடிச்சு வைக்கிறதுல அப்படிங்கிற ஒரு சிந்தனை குடும்பத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சிந்தனை பண்ணி மனப்போராட்டம் நடக்கும். இந்த காரணம் என்னன்னு கேட்டேன். ஜென்மபாவ வினைகள் இருந்து பிள்ளையினுடைய வாழ்க்கையை தடுக்குது. இடைப்பட்ட காலத்தில் ஒருத்தரோடு பழகி சில மன வேதனைகள்லாம் அடைஞ்சி கேவலப்பட்டுட்டான். அதனால் அடுத்து ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தந்தால் போதுமா? காலில் விழுந்துட்டு வா. முட்டை கட்டாதானே கிழவனாயாச்சேன். சரி இருக்கு, இந்தாம்மா நடத்தி தாரேன். என்ன என்னை ஒரு 7:30 மணிக்கு ஒரு பார்வை பார்த்துட்டு போ. நீ போயிட்டு வரலாம். அடுத்த வாரம் வந்து என்னை பார். போயிட்டு வா. கருப்பசாமிக்கு அதே பெங்களூர் எல்லை உடல்நிலை சம்பந்தமாக வருத்தப்பட்டு வந்தவங்க என்ன முண்டிக்கிட்டு இருக்கிற. யாருக்கு உடல்நிலை சரியில்லை? என்ன செய்து காலில் விட்டு வரலாம். ஜெய் முனீஸ்வராய நமோ நம. ஆமாம், நீங்கள் இருக்கிற இடத்துல முனீஸ்வர சாமி இருக்காரா? இருக்காரா? அந்த எல்லைக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். என்ன போயிருக்கீங்க நீங்கள்? 3 இடம் மாறி போட்டேள். இது யாரு? கொண்டாட்டி கொண்டாகையா. மூடிக்கா கண்ணை, கண்ணை முடிக்கானே. காலில் விழுத்து வா. ஒன்றரை வருஷமாகவே நரம்பு சம்மந்தமான பிணி இருக்குது உடம்புல. வாத நீர் இறங்கி ரத்தத்தோடு கலந்துருச்சு. அதனால் இந்த வலி வேதனை உடம்பெல்லாம் கடுப்பாக இருக்கும். நைட்டில் தூக்கம் வராது. புரியுதா? இது செய்வனையால் வந்தது கிடையாதும்மா. அதனால் தேவையில்லாமல் மந்திரம் தந்திரம் பண்ணி ஒன்றும் நடக்காது. இது மருத்துவத்தால் குணமாக்கி தரேன். ஆயுளுக்கு கண்டமில்லாமல் நடத்தி வேற்றுமையாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கால் வந்துட்டோம். பணம் என்னடா பணம் பணம், குணம் தானடா நிரந்தரம். என்னப்பா எவன் குணத்துக்கு பணம் தாரன்? இந்தாப்பா உன் கடனை தீர்த்து தாரேன், வெற்றியாக்கி தாரேன். உங்கள் ஊரில் பழமை வாய்ந்த சிவன் கோயில் ஒன்று இருக்காமல, அந்த கோயிலில் போய் ஒரு நாள் தரிசனம் பண்ணிவிட்டு தீர்த்தம் ஆடிட்டு வா. சரியா? நல்லா ஆயாச்சு. ஓ பாவம் தீர்ந்தாச்சு. சிவன் கோயிலுக்கு போயிட்டு என்னை வந்து பாரு. உன் பையன் சரியில்லைங்கிறதுக்கு ஏன்னு சொல்லணும்ல. தோளில் கை போட்டுட்டு வருவான். போயிட்டு வா. கருப்பசாமிக்கு அதே பெங்களூர் எல்லை
எனக்கு ஒரு ஜாப் வேணும்னு கேட்டு வந்திருக்காங்க. யார்? என்ன ஜாப்? மறைக்காம வா. என்னம்மா ஜாப் வேணும்? என்ன படிச்சிருக்கிறேன்? அப்படியா? வீட்டுக்காரர் எங்கே வரலையா? கால் வந்துட்டு வா. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, ஒரு காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க. அவர் வேணுமா? உனக்கு ஜாப் வாங்கி தரேன். அதான் நான் உன் புருஷனை பற்றி பேசாமல் ஒரு ஜாப் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கிற தாட் உன் உள்ளத்தில் இருக்க போய் தான் கூப்பிட்டேன். புரியுதா? அவன் வருவானான்னு பார்த்தேன். அவன் வேறு இடத்துல பம்பரம் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே புரியுதா? அதனால் அந்த விளையாட்டு முடிஞ்சு வரும்பொழுது ஒரு பக்கத்து காலுங்கையும் இழுத்துக்கிட்டு வரும் பே உள்ள. அன்னைக்கு வீட்டுக்குள்ளே போய் சோறு போட்டுக்கிடுவோம். சரியா? கால் வந்துட்டு வா. புரியுதா? உனக்கு புரியலையா? புரியுதா? இரு, நீ இரு, அவள் கால் விட்டு. அதுவரை நான் நிம்மதியாக இருக்கணுமே, ஒருதலை பட்சமாக எப்படி வாழுது அப்படிங்கிற ஒரு வேதனை உள்மனத்துக்குள்ளே இருக்கத்தானே செய்யும். பகலை கழிச்சிருவோம், பாதி இரவை கழிச்சிருவோம். 12 மணிக்கு மேலே காலையில் 5 மணி வரை உள்ளம் படாத பாடுபடுமே. அந்த வேதனைக்கு யார் முடிவு சொல்கிறது? சொல்லணுமா வேண்டாமா? 1.25 மாதங்கள் பொறுமையாக இருந்தால் அதற்கு முடிவும் விடையும் வெற்றியாக கிடைக்கும். உனக்கு இந்த மாதமே ஒரு ஜாப் கிடைக்கும். என்ன புரோக்கர்? அதெல்லாம் உனக்கு தகுந்த வேலை இல்லை. அது சும்மா ஃபோன் மூலமாக பண்ணிக்கிட்டு பாக்கியை பார்த்துக்கிடுவோம். சரியா? நல்ல ஜாப்பிங் நான் தரேன். அதெல்லாம் தீர்த்துவோம். தொடர்ந்து என்னை 3 முறை பாரு. உன் பேர் என்ன? இங்கே வா, பக்கத்தில் வா. என்ன படிக்கிறான்? இன்ஜினியராக வருவான். என்ன முந்தி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த பிள்ளையை படிக்க வை. அதுக்கெல்லாம் உனக்கு பணமெல்லாம் வந்து சேரும். தைரியமாக இரு. நல்லா இரு. சரி, போயிட்டாங்க. கருப்பசாமி, ஆமாம், என் பையனுக்கு என் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்க வேண்டியிருக்கு. அது கொஞ்சம் எனக்கு கேள்விக்கு பலன் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்க. யாருக்குப்பா கல்யாண விஷயம்? யாரும் கேட்க வந்திருக்கீங்களா? வாங்க, முன்னால் வாங்க. அங்கேயும் நின்றுக்கிட்டா இப்படி ஆதி எந்தம் இந்த பயந்துக்கிட்டே வரைய உண்மையை சொல்லிடுவோம்னா அப்புறம் என்ன? கால் வந்துட்டு வா. உண்மைக்கு இவ்வளோ பயம் வச்சுருக்கீங்களா? யாருக்கு கல்யாணம் நடக்கணும்? வேலனுக்கும் 2, அவன் வீட்டிலையும் 2. பாட்டு நல்லா இருக்கா? என்னது? சரி, கால் வந்துட்டு வா. யாருக்கோ பணம் வர வேண்டியது இருக்குன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கல. யாருக்குண்ணே? என்னென்ன பணம் வரணும் உங்களுக்கு? எங்கேருந்து வரணும்? எவ்வளவு? எனக்கு தந்திருக்கலாம், ஒழுங்காக தந்திருப்பேன். அடாப்பாவி புழுவிட்டாத. இன்னொருத்தனை கால் வந்துட்டாப்பா. வாங்கி தரணுமா? உன் பையனுக்கு இருதார யோகண்டா. முன்னோர்களில் ஒருத்தர் ஏற்கனவே 2 கல்யாணம் முடித்தவங்க உண்டுடா. அந்த பாவத்தின் அடிப்படையில் அந்த தோஷம் இருக்குது. அதனால் இந்த வருஷம் 18 நாளில் செவ்வாய் மாறுதார். அந்த மாற்றத்தில் பெண் பார்த்துடலாம். தைரியமாக செயல்பட்டுருவோம். எந்த குறையும் இல்லாமல் நடத்தார். யாருக்கு? சரி, அதெல்லாம் குணமாகி சத்தியமாயிரும். தைரியமாக இருக்கு. கர்மசாமிக்கு பணம். அதாவது இங்கே நடக்கிற விஷயம் என்னென்னா,
சாமி வந்து இறங்கி ஒருத்தன் இன்னும் பிரச்சனைக்கு வந்திருக்கான்ப்பா அப்படின்னு எனக்கு சொல்லுது. ஒரு குரல் கேட்கு. அந்த குரலை கேட்டுத்தான் நான் உங்களை அழைக்கிறேன். நீங்கள்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீர்கள் அப்படின்னா, கருப்பசாமியை நம்பி வந்துட்டோம், 350 ரூபாய்க்கு தேங்காய் பழம் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாச்சு, நம்மளை கூப்பிடவே இல்லையே. உங்கள் எண்ணம் அந்த பொருளை தான் நீங்கள் வாங்கியிருக்கிய. உங்கள்கிட்ட குறி சொல்லுதம்னு சொல்லி யாராவது ரூபா வாங்கலை. உங்கள்கிட்ட கோயிலுக்குன்னு நீங்கள் செல்லக்கூடக்கூடிய பொருளுக்கு தான் நீங்கள் ரூபா கொடுத்துருக்கீங்க. அந்த சீட்டை படித்து பாருங்கள். அந்த சீட்டில் ஒவ்வொரு பொருளுடைய விலை மதிப்பீடு எழுதியிருக்கும். கூப்பிடலைங்கிறதுக்காக சாமியை குறை சொல்லிட்டு போகக்கூடாது. உங்கள் உள்ளத்தை பக்குவப்படுத்துங்க, சாமி மேலே பக்தியை கூட்டுங்க, உங்கள் எண்ணம் நிறைவேறிடும். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வாங்க, வல்லவட்ட தூரம் எடுங்க. சொல்லக்கு முன்னாடி எடுத்தேனே தங்கம். யாருக்கோ கேஸ் இருக்குது, வழக்கு. யாருக்குப்பா? 2 பேருக்கு இருக்குன்னு சொல்லு. 3 பேர் சொல்லிச்சு சாமி. உனக்கு என்னடா கேஸு? ஆ, 1. உனக்கு இன்னொரு ஆள். உனக்கு ஆ, உன் கேஸு ஊர்ஜிதம் ஆகிடுதா? வக்கீல்கிட்ட தான் போயிருக்காங்க, இன்னும் கேஸ் ஆகலை. ஓடா கொக்கடி போயில கால் வந்துட்டு வா. பயப்படுதியா? நான் இருக்கம்லடா, ஏன்டா பயப்படுற? ஜெயிச்சு தரேன், உன் பிள்ளைகளை நல்லா ஆக்கிடுவோம். என்ன ஃபோன் சைலண்ட் போடுங்க. சொல்லியிருக்கேன். இது யாருண்ணே? இது பையன், இது மகன். என்ன ஒரு பக்கத்து கழுத்து தோல்லாம் வலிக்கு என்ன விஷயம்? அப்படியா? சரி, இந்த பணத்தை நான் வாங்கி தந்துடுறேன். ஆமாம், உன் பிள்ளைகளில் ஒரு பிள்ளைக்கு வருமானத்துக்குரிய வழியை வகுத்து தாரேன். என்ன வேறு என்ன வேணும்? நடத்திடுவோம் தைரியமாக. 6 மாதம் கழித்து தான் நடக்கும். அதுக்கிடையில் எந்த முயற்சியும் பண்ணாத. மன அமைதியோடு என்னை பிரார்த்தனை பண்ணு. தேடி வரும் தெய்வீகமான ஒரு இடம், புண்ணியமாக அந்த கல்யாணம் நடக்கும். கால் வந்துட்டு வாங்க. கருப்பசாமிக்கு கிடைச்சிடும். இந்தா பணம் கிடைச்சிடும். கல்வியை நிலைநாட்டி ஃபாரின் சம்மந்தமான வேலையை உருவாக்கி தரேன். இந்தா நல்லா இருக்கா தம்பி? நல்லா வந்துடுவான். வண்டி ஓட்டுறியா? ரொம்ப சுத்தரான வண்டியில் உள்ள சொல்லு, விட்டு கொடுக்க மாட்டியே. சரி, நல்லா புண்ணியமாக இருங்க. சந்தோஷம். போயிட்டான். இந்தா ஆனந்தமாக இருப்பான். கருப்பசாமிக்கு மனைவி வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறான். வா. மகா கேஸ் யாருக்கு? மகளுடைய, பொண்ணுடைய கேஸ். உனக்கு யாருடைய கேஸ்ப்பா? ஸ்டாப் வாட்? கோ அக்யூஸ்ட் மாதிரி ஒரு கேஸை போட்டு உங்கள் நேம் இருக்குது. ஓ ஓ ஓ ஓ மறைக்கிறோம். தைரியமாக இருக்கு. உன் பக்கத்தில் குற்றம் இருக்கான்னு பார்க்கணும். கண்ணை மூடு. இல்லை, உன் முகத்தில் குற்றம் இல்லைடா. கால் வந்துட்டு மனம் கனிந்தே நீ அருள் புரிவாய். வாடா. தண்ணி அடிக்கிற வழக்கம் இருந்துச்சா? எவ்வளோ குடிப்ப? ஒரு புல், ஒரு பாட்டில், ஒரு லிட்டர் பாட்டிலில் 1. இல்லை, குடிக்கிறதே நெசமாக வச்சு அளவை குறைக்கிறதில்ல. உனக்கு மரியாதையாக குறைஞ்சிட போகுது. என்னண்ணா? எவ்வளோ நாளா? பொண்டாட்டி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் லேஸாக அடிப்பேன். ஆமாம், அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் அடித்தவங்களுக்கு முழுசாக அடிச்சிடும்னு நினச்சி அடிச்சிட்டேன். கால் வந்துட்டு வா. டாஸ்மாக். என்ன மாக்? டாஸ்மாக். இப்போ மனைவி மக்கள் வேணுமா? அவங்க உன்னை வேண்டாம்னு மெயின்டெனன்ஸ் கேஸ் போட்டிருக்காங்க. உனக்கு அதனால் பணம் கணம் கட்ட முடியாது. உங்கள்கிட்ட அது சம்மந்தமான விஷயங்கள் ஒன்றும் இல்லை. அதனால் அதை அடித்து தப்பிச்சிடணும்னு நினச்சி தான் அவள் வேணுங்கிற. இல்லைன்னா இண்டிவிஜுவலாக வாழ நீ தயார் தான். அப்படியா?
நீ வெளி மனசை பேசுத, நான் உன் உள் மனசை பேசுகிறேன். ஓடா கொட்டலி கும்பிட்டு வா. இல்லை என்கிட்ட உங்கள் வார்த்தைகளை வச்சு நான் நம்புவோம்னு மட்டும் யாரும் நினச்சிடாதீங்க. என்ன உங்கள் அடித்தளத்தில் இருக்கிறத கண்டுபிடிச்சிருவேன் நான். உன் மனைவி வருவாடா, நான் வர வச்சு உன்னைய மங்களமாக வாழ வச்சுருவேன். அந்த வழக்கிலேருந்து நீக்கிடுவோம். ஒரு ஷாட் உனக்கு ஒரு ஷாக் கொடுக்கணுங்கிறதுக்காக நடக்கு. என்ன இருவர் மனமும் மாறாமல் ஒருவருக்குள் ஒருவராய் வாழ வைக்கிறேன். நல்லா இரு மகனே. இந்த பணமும் கிடைச்சாச்சு, வேலையும் உண்டு. குடிக்கிறத இன்னும் குடிக்க மாட்டலா? சரி போ. இன்னும் குடித்தனா இருக்குது, இல்லைன்னு போயிடும். ஓகே, தைரியமாக இரு. சத்தியம் மறவாதே மகனே, சந்தோஷமாக இரு. போ. கர்மசாமிக்கு வாப்பா வழக்கு. படு. நான் போடுக்க கும்பிட்டுவா. நான் உன் ரெக்கார்டை படித்து பார்க்கட்டும். 3 பேர் எழுதியிருக்காங்க. இவனும் உண்டோ? அந்த லெட்டரில் எத்தனை பேர் இருக்குடா? உட்கார். 3 பேரை மெயின்டைன் பண்ணி தான் வழக்கு வந்து விசாரணை நடந்திருக்குடா. சரியா? ஆமாம். அதனால் உன் பக்கத்தில் குற்றம் இல்லைங்கிறது வந்து ஊர்ஜிதமாகிடுது. நீ வந்து நிரபராதி, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. உன்னைய பழி வாங்கணுங்கிறத உள்மனத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த செயலை செஞ்சு என்னடா இது ஒரு தவறான போக்கு. உன்னைய நான் காப்பாற்றி தரேன். உன் பக்கத்தில் நீதி இருக்குங்கிறத உண்மையாக நிலைநாட்டி தருகிறேன். ஆஃபீஸ் வந்து கடன் மாற்றி தரேன். உனக்கு வேலை கிடைக்கும், உனக்கு வருமானம் கிடைக்கும். உன் மேலே உள்ள கலங்கத்தை துடைக்கேன். பாக்கி உன் அறிவால் பார்த்துக்கா. போ. கருப்பசாமிக்கு கருப்பசாமி. ஆமாம் ஆமாம். என்னுடைய அம்மாவை பற்றி கேட்கணுன்னு யாரோ வந்திருக்கு. யார் அம்மாவை பற்றி கேட்கணும்? வேலையை பற்றி கேட்க வந்தவங்க யார் இருக்கீங்களா? யார் இருக்கா? வா. கரெக்டு தானே? உன் வாக்கில் கொஞ்சம் பொய் இருக்குதே அம்மா. ஒரு பத்தனம் சம்பந்தமான சிந்தனை உன் உள்ளத்தில் இருக்குது. அதை மனத்தில் அழுத்தமாக வச்சுக்கிட்டு இந்த பாயிண்ட்டை கூப்பிட்டுட்டாரு, இதை வச்சு அதை அடிச்சிடறான்னு தானே நீ வந்த. ஏய், உண்மை அதுதானே? கால் விட்டுருவான். பார்த்தியா? முதல்ல என்ன சொன்னேன்? வெளியில் சொல்லக்கூடிய வார்த்தையை வச்சு நான் நம்ப மாட்டேன்னு சொன்னோம்ல. நல்ல காலில் விடலை பாரு. கால் விட்டுருவான். சாமியை நல்லா கும்பிட்டுருவான். என்னடா பரமேஸ்வரா ஒன்றும் சொல்ல மாட்டேக்க. நம்ம சொன்னால் யாருப்பா கேட்கா? நீ கேட்ப. பத்திரத்தை ரிஜிஸ்டர் பண்ணி தரணும்ல, அதையும் செட் பண்ணி தந்துடுறேன். உன் பிள்ளைக்கு அடுத்த வாரமே ஆன்லைனில் வேலை புக்கிங் ஆகுது. காப்பாற்றி தரேன். கால் விட்டு வா. ஏய், நான் சொல்லி முடிச்சுட்டேன். முடிச்சு தந்துட்டேன் அந்த சப்ஜெக்டை. சந்தோஷமாக இருப்போம். பணம் வேணுமா? இந்தா ரெஜிஸ்டர் ஆகிடுது. போ. நல்லா இரு. எப்படியோ உனக்கு பணம் கிடச்சிரும். ஜெயிச்சு ஜெராக்ஸை கொண்டு வந்து வாழ்த்துக்கு கொண்டு வந்துரு. கர்மசாமிக்கு பே உள்ள சந்தோஷத்தில் திருநீர் பூசாமல் போகுது பாருடா. பாண்டிச்சேரி. என்னையா என்னையா? யார்? அண்ணாச்சி. எப்போ அதை கட் பண்ணி விட்ருங்க. என்ன கட் பண்ணிடுவோம்ண்ணே. பாண்டிச்சேரி